நாராயணா மதிசூதரா ஏழை பங்காரா என்று நிறைந்தவர் ஏகாத பரபொருளை என் அண்ணனும் மன்னன் திருவடிக்கு உங்க திருவடிக்கு 1000 கோடி நமஸ்காரம் செய்து என்றென்றும் எங்கள் திரும்பிய பொற்பாதத்தை பணிந்தபடினால் இந்த பரந்த பூர்வலகில் என்றும் சுமங்கலியாக வாழ்வாய் என்று வாழ்த்துகிறேன். அத்திப்பூ ஊத்துத போல அதிசயமா என் மன்னனும் காணுவதற்கு என்ன காரணம்? சுபத்ரா, இதோ உன் பெரிய மாமாவாக விளங்கக்கூடிய தர்மபுத்திரின் பாசறைக்கு வீமனும் அர்ஜுனனும் காவல் புரிந்து வந்தார். கலிங்க தேசத்து அரசர்களாக விளங்கக்கூடிய வெங்கல ரதத்திற்கு சொந்தக்காரர்கள் அந்த கிங்கிலியர்கள் வலியவே சண்டை கலைக்கிறார்கள். ஒருவேளை சண்டைக்கு அவர்களுடன் யுத்தத்திற்கு போகாவிட்டால் சந்திரகுலத்திற்கே இழுக்காகிவிடும். மாமன்னன் என்று வில்லுக்கே பெயர் பெற்ற இந்த விஜயன் என்ற பெயரும் போய்விடும். அதனால இது சத்திரியகுல மரபல்ல. அவர்கள் அழைத்ததனால் இவர்கள் சண்டைக்கு செல்ல வேண்டும். தர்மரின் பாசறைக்கு உன் மகனாகிய அபிமன்யுவை காவலுக்கு வைக்க வேண்டும். அப்படின்னா இன்னைக்கு சேனாதிபதி பூண்டு வருவர் யாரு? இன்று சேனாதிபதி வட்டம் பூண்டு வருபவர் இதோ 11ஆம் நாளிலிருந்து ஐவர் பஞ்ச பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் குருவாக விளங்கக்கூடிய துரோணரே சேனாதி பட்டம் பெற்றிருக்கிறார். அதனால அவர் இன்னைக்கு சபதம் கொண்டு வருகிறாரா? அதனால ஆயினும் இன்னும் வரலாற்றுக்கு சண்டைக்கு போறார். இன்னைக்கு அதுக்கு அங்க போறீங்க சண்டைக்கு. என் மகனவர்களுக்கு பாசறை காவல் வைக்கணுமா? மாயவா, ஐயோ அழுகிறாய். அண்ணா அவ ஒரு சேனாதிபட்டம் பூண்டு வருவர் யார்? துரோணாச்சாரியார். 9 சூஸ்திரம் கற்றவர். உனக்கு தெரியும், மன்னனுக்கு தெரியும், அறிந்ததே. என் மகன் ஒன்று அறியாதவனாச்சு. அவருடைய தேவதேவரெல்லாம் கட்டு நடுங்குவாராம். அவருடைய சூழ்ச்சி சண்டை செய்வார். சூழ்ச்சியை எறிந்தவர். இன்னைக்கு என் மகனை கொண்டு பாசனை காவல் வைத்துட்டு போறீங்களே. துரோண சூழ்ச்சி வெல்ல முடியாத மகன் ஏதாவது ஆடிவிட்டா தாய்க்கு தள்ள பிள்ளை நாளை தரணி ஆழ்வான மனக்கோட்டை கட்டியிருந்தாய். என்னுடைய மகனுக்கு ஏதாவது ஆயிட்டு பாவி என்ன செய்வேன்? அண்ணா வேண்டாண்ணா வேண்டாண்ணா. எழுத்தர கற்று என்ன வாசித்தாலும் பின்புத்தி என்று சொல்வார். இப்பேற்பட்ட வீர புருஷனுக்கு மனைவியாக வாக்கப்பட்டு இந்த உலகந்த மாயமனின் தங்கையான இப்படி அழுது புலம்புவது. 18 நாள் பாரத போர் நடந்து கொண்டிருக்க பாரத போரில் ஆண்மகனோ எந்த ஆடவன் நம் குலத்தில் பிறந்திருந்தாலும் உங்கள் குலத்தில் இருக்கக்கூடியவர் அனைவருக்கும் அந்த கடமை உண்டு. உன் மகனின் வீரத்தை பற்றி அறியாமல் நீ இப்படி அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறாய். உன் கணவனானவர் தன்னுடைய காண்டீபத்தை எடுத்து
ஒரு கையால் அம்பையும் வல்லமை படைத்தவன் உன் கணவன் அர்ஜுன மகாராஜன். ஆனால் நீ பெற்ற மகன் இருக்கிறானே அபிமன்யு, அவன் எப்பேற்பட்ட வல்லமைசாலி. இரு கரங்களிலும் அம்பெடுத்து இந்த கையிலேயே அம்பெடுத்து பானபிரேகம் செய்வான், இந்த கையிலேயே பானம் எடுத்து பானபிரேகம் செய்யக்கூடியவன். அப்பேற்பட்ட வல்லமை பெற்ற அபிமன்யுவை பாசறைக்கு காவல் வைத்தால்தான் தர்மரின் தலை தப்பிக்கும். அம்மா, காக்கைக்கு கருங்குஞ்சினாலும் தனக்கு பொன் குஞ்சு, தாய்க்கு தலை பிள்ளாளை தலை சாஞ்சு படுத்துக்கிட்டா ஏமாக அம்மா ஏமா படுத்துன்னு ஒரு வார்த்தை கேட்பான். ஒரு பிள்ளை இல்லாத ஒரு வாழ்க்கை எப்படி நரக வாழ்க்கை அண்ணா. பிள்ளை பெத்தோம்னா வாய் சொல்லு அழகாகுமா? ஏட்ல சீனின்னு எழுதுனா வாய் இனிக்குமா? அதனால சொல்றேன், உனக்கு மட்டுமா உனக்கு பெற்ற பிள்ளையின் மீது ஆசை? உன் மகனாகிய அபிமன்யு மருமகன், என் மருமகன், அவனை கொல்ல அவன் மீது நானும் கொல்ல பிரியம் வைத்திருக்கிறேன். அம்மா, என் மகனை கொல்றது பிரிய வச்சுட்டியா? சுபத்ரா, என்ன என்னைக்குல எங்க அண்ணன் பிரிய மகனை கொல்றது பிரிய வச்சுட்டு அர்த்தத்தை அனர்த்தமாக்க வேண்டாம். அவன் மீது கொல்லை பிரியம் வைத்திருக்கிறேன் என்று இன்னைக்கு போனா அவன் போனா போதும், என்ன முடிச்சு போயிருமா? ஆமா, என்னப்பா சுபத்திரியிடம் புது போட்டு பேசுகிறாய்? போனா முடிஞ்சு போயிருங்கிறாரு. அதாவது கெங்கிலியரிடம் இருக்கக்கூடிய பகையும் முடிந்துவிடும், பாசறைக்கு காவலும் முடிந்துவிடும், வேற எதுவும் இல்லையே. அதனால சரி, அது சீக்கிரம் மகனை அழைத்து தந்தையாரும் அண்ணனும் அனுப்பி வைக்க சொன்னார்கள் என்று சொல். நாட்டுக்கு இங்க வித்துட்டு போறோம். உண்மைதான். மகனை வரவழைத்து உன் அப்பாவும் உன் மாமா இப்படி சொன்னான்னு சொல்றேன். அது சீக்கிரம் அனுப்பி வைப்பாங்க. ஆகட்டும்.